ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸோட அந்த வேர் டு ஸ்டடி சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூ சிலபஸ் தமிழில் இருக்கிற அழகு 1 வந்து ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட வேர் டு ஸ்டடி அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் 20 அதிகாரங்கள் ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது, அதற்கான விளக்கங்கள் இல்லாமல் இருந்தது. அது எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு பிடிஎஃபாக நேற்று கொடுத்துருந்தோம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், எடுத்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் அந்த அழகு 1 மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் டேபிள் போட்டு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த டாபிக் வைஸாக பிரிச்சாச்சு. இதை மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த டாப்பிக்லேருந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். அதனால் அந்த டாபிக் நேம் மட்டும் அந்த டேர்மு இயலோடு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே பிரித்து மெட்டீரியல் வந்து டைப் பண்ண கொடுத்துருக்கோம். அது வந்து நம்மளோட பேட்சில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த அழகு 1 வந்து இலக்கணம் பாட்டு 25 கேள்விகள் கேட்பாங்க. என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எழுத்து சொல்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. எழுத்தில் வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், சொல்ல வரப்ப வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், அதுக்கப்புறம் அயர் சொல், தமிழ் சொல், அதுக்கப்புறம் எதிர் சொல், வினை சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதுதான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தா போதுமானாக்கா இவங்க சொன்ன டாபிக் கவர் ஆகிடும். ஆனால் இது இல்லாமல் அந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லி இப்போ எழுத்து அப்படின்னு சொல்லி வரப்போ எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக தான் படிக்கணும். இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகன்னு சொல்லி வந்ததுனாக்கா அதோட அந்த பகுபத உறுப்பு இலக்கணங்கள், அந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே படிக்கணும், எப்படி சேருது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அந்த பார்ட் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். அந்த புணர்ச்சி விதிகள்லாம் அந்த இயலில் எங்கெங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த விதிகள்லாம் தெரிஞ்சாதான் புதுசாக ஒரு வார்த்தை புக்கில் இல்லாமல் கொடுத்தாலும் உங்களால் சேர்த்து எழுத முடியும். ஓகேவா, அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இனமிகள், உயிர்வரின் உட்குரல் மெய்வெட்டோடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லாமே இருக்குது, அதையே படித்தாலே போதும். அது இல்லாமல் 6th to 12th அந்த செய்யுள் பகுதியில் பகுபத உறுப்பு இலக்கணங்கள், அது இல்லாமல் பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி இடையில கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த குற்றியல் உரனாக்கா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கணும். அந்த மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் மட்டும். அந்த மாதிரி இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே படிச்சுக்கணும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேவா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் அந்த வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கணும். அந்த விதிகள் எல்லாமே படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸாக வந்த கொஸ்டின் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த மொழித்திறன் அப்படின்னு சொல்லி அந்த பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்களே எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே அந்த டாபிக் வைஸாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையுமே செப்பரேட் மெட்டீரியலாக கொடுக்குறோம். அது இல்லாமல் 11th 12th அந்த கதை பகுதியில் அதோட பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த கதை பகுதிக்கு பின்னாடி அந்த பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மொழித்திறன் வளர்ப்பயிற்சி இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு 6th நியூ புக்கு ஓல்டு புக்கில் 2த்துலையுமே இருக்குது. அடுத்து அந்த லகர லகர வேறுபாடு, அந்த மயங்கொலிகள். ஓகேவா, மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே உண்டு. அது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பிரித்து கொடுத்துருக்குறோம். அடுத்து இனவெழுத்துக்கள். ஓகேவா, அதாவது என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் இனமைகளாக வரும் அப்படின்னு சொல்லி இக்க இத்த அப்படின்னு சொல்லி அந்த இன எழுத்துக்கள் வரும்ல, அந்த இன எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோட இலக்கணங்களும் படிச்சுக்கணும். அது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்றதையும் படிச்சுக்கணும். அடுத்து சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ அப்படின்னு சொல்லி அந்த சுட்டெழுத்துக்களோட வகைகள், அது எப்படி யூஸ் ஆகுது, இப்போது வழக்கத்தில் என்ன சுட்டெழுத்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் படிச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து வினா எழுத்துக்கள் அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா அப்படின்னு சொல்லி அந்த வினா வகைகள், அதற்கான விடைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, வினா விடை வகைகள், விடைகளும் சேர்த்தே படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருமை பன்மை அறிதல். ஓகேவா, எல்லாத்துக்குமே அந்த இலக்கணமும் மொழித்திறனும் சொல்லி பின்னாடியே கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் படிக்கணும். ஓல்டு புக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இலக்கணம் அப்படின்னாக்கா இலக்கணம் முறைப்படி படித்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அது வந்து எங்கே இருந்தாலும் கேட்கலாம், ஸ்கூல் புக்கில் தான் கேட்கணும்லாம் கிடையாது, அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எழுதிடலாம். ஓகேவா, வேர் சொல் அறிதல், அது இல்லாமல் அந்த வேர் சொல்லிலேருந்து அந்த வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம், அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா அயர் சொல்லேருந்து தமிழ் சொல். ஓகேவா, அது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் எதிர் சொல். எதிர் சொல்லும் பார்த்தீங்கன்னா 1 2 அந்த ஒவ்வொரு செயல் பகுதியிலுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இரவு பகல் அப்படின்னு சொல்லி அதற்கான எதிர் சொற்கள், அந்த எதிர்மறை சொற்கள் எல்லாமே மொழித்திறன் வளர்ப்பயிற்சியில் இருக்கும், பார்த்துக்கோங்க.
அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதுவும் பார்த்திங்கன்னா அதே தான். அந்த வல்லின மிகும் இடங்கள் வல்லின மிகா இடங்கள் அந்த ஒற்றுப்பிழை எல்லாமே ஓகேவா. அந்த சந்திப்பிழை அப்படின்றது தான் ஒற்றுப்பிழை அந்த மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா வினை சொல்லோட 2 வகைகள். அந்த வினை சொல்லோட 4 வகை சொற்களில் வரும். அந்த பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்ல அந்த வினை சொல் வேறுபாடுகள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. இதை எல்லாத்தையுமே பிரிச்சே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து அழகு 1க்கு மட்டும்தான் ஓகேவா. மொத்தமாக ஒரு 7 அழகாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அழகாக பார்த்துருவோம். தனித்தனி பிடிஎஃபாகவே கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கிராப் பண்ணி அதை வந்து டாபிக் ஓரியன்டாக எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளோட பேட்ச் குரூப்பில் கொடுத்துருவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பேட்ச் குரூப் 4க்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டையுமே பார்த்துருவோம். ஒரு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேட்சோட கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். நியூ இயர்லேருந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. 11ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 37 தேர்வுகள் இந்த நியூ சிலபஸோட கம்பைன் பண்ண மாதிரி 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா டாப்பிக்குமே. அடுத்து அதில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் மேக்ஸோட எல்லா டாபிக் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்கான A to Z ப்ராப்ளம்ஸும் வீடியோ கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்க்கு அதை மட்டும் படித்தாலே போதும். அடுத்து ஒரு 30,000 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டாக எடுத்துருக்கோம். அதோட பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக் ஓரியன்டாக பிரித்து ஸ்பெஷல் மெட்டீரியல், அது இல்லாமல் INM தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பாலிட்டிக்கான அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஆன்சருக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ இந்த இலக்கணம் படிக்கிறீங்கனாக்கா அந்த புக் பேக்கில் தான் எல்லாமே அந்த மொழி திறன் வளர் பயிற்சிலாம் இருக்குது. அதற்கான ஆன்சருக்கு எல்லாமே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த புக் பேக் கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம் ஓகேவா. நீங்கள் அதுலேயே எல்லா ஆன்சர்ஸுமே பார்த்துக்கலாம். ஹைலைட் பண்ணி அது இல்லாமல் அதுலேயே ரைட் பண்ணியே கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் குரூப் 4 குரூப் 2க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் மேக் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மிட் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 89037160 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 999 பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இந்த பிடிஎஃப்பில் லிங்காக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃப்லேயே என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டோட என்னென்ன டாபிக் எல்லாமே கலந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டாப்பிக்குமான டெஸ்ட்டு இடையில ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொத்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படியே குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே கண்டக்ட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.